சென்னை போரூர் அருகே அதிவேகமாக சென்ற உயர் ரக ரேஸ் பைக் மோதி விபத்தில் காவலர் குமரன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். என்ன ஆச்சு சுப்பிரமணியன்? அதனுடைய விவரம் என்ன? சென்னை போரூர் அருகே அதிவேகமாக வந்த ரேஸ் பைக் மோதி காவலர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. போரூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருபவர் குமரன் காவலராக பணியாற்றி வருகிறார். அவருக்கு வயது 50. தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் ரோந்து பணியில் இவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் அதிவேகமாக வந்த ரேஸ் பைக் ஒன்று குமரன் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலே அவர் படுகாயமடைந்தார். அதன் பிறகு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போல ரேஸ் பைக் ஓட்டி வந்த இளைஞரும் படுகாயமடைந்திருக்கிறார். அவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த விபத்து நிகழும் போது ஒரு காரும் அந்த பகுதியில் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக முதல் கட்டமாக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த பைக்கை ஓட்டி வந்த பைக்குடைய மதிப்பு கிட்டத்தட்ட 15 லட்சம் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பைக் ஓட்டி வந்த நபர் குறித்த விவரங்களை இதுவரை காவல்துறை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இறந்து போன காவலர் குமரனுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.